ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் 15 ரூபாய் விலை உயர்வு கேட்டோம். ஆனால் வெறும் 4 ரூபாய் மட்டும்தான் அறிவித்திருக்கார்கள். இந்த 4 ரூபாய் கூட கூடுதல் சத்துள்ள பாலுக்கு தான் இந்த 4 ரூபாய் கிடைக்கும். தமிழகத்தில் பசும்பால் குறிப்பாக 8.2% SNF-ம் 4.3% கொழுப்பும் இருக்கிற பாலுக்கு இந்த விலை. ஆனால் பெரும்பகுதியான கறவை மாடுகளுடைய தரம் 8.0 இதர சத்துக்களும் 4.0 கொழுப்பு சத்து உள்ள பால் தான் கிட்டத்தட்ட 75-80% பால் உற்பத்தி ஆகிறது. ஆனால் இல்லாத சத்துக்கு இப்போ விலை அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்போ அறிவித்திருக்கக்கூடிய விலையில் எங்களுக்கு 2.5 ரூபாய் 3 ரூபாய் தான் விலை உயர்வு கிடைக்கும். 4 ரூபாய் உண்மையிலேயே கிடைக்காது. ஆகவே உடனடியாக தமிழ்நாடு அரசு பாலுக்கு கொள்முதல் விலை தீர்மானிக்கும் பொழுது அளவாக 8.0 இதர சத்துக்கள் 4.0 கொழுப்பு என்று தீர்மானிக்க வேண்டும். அந்த வகையில் விலையை எதிர்காலத்தில் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அறிவித்திருக்கக்கூடிய விலை எங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அளிக்கிறது என்று சொல்லுகிறோம். 2 வகைகளில் பால் உற்பத்தியாளர்களையும் ஆரம்ப சங்கங்களையும் ஆவின் நிர்வாகம் ஏமாற்றுகிறது. ஒன்று, பாலை கொள்முதல் செய்யக்கூடிய ஆரம்ப சங்கத்திலேயே சத்துக்களை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இது உயர்நீதிமன்ற தீர்ப்பிலும் உள்ளது. இதை இதுவரையில் செய்யவில்லை. இப்பொழுது வந்திருக்க அரசு அறிவிப்பிலும் இது இல்லை. 2வது முறை ISI ஃபார்முலா, MRF ஃபார்முலா என்று 2 ஃபார்முலாக்கள் இருக்கிறது. இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் ISI ஃபார்முலாவின் கீழ்தான் பாலில் உள்ள இதர சத்துக்கள் கணக்கிடப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும்தான் பாலை கொள்முதல் செய்யும் பொழுது MRF ஃபார்முலா என்று சொல்கிறார்கள். மாடிஃபைடு ரிச்மென்ட் ஃபார்முலா என்று அதற்கு பெயர். இதன் மூலமாக உண்மையிலேயே உள்ள சத்துக்களில் 0.2 அல்லது 0.3% சத்துக்கள் குறைகிறது. 1 லிட்டருக்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் வரையிலும் இந்த MRF ஃபார்முலா மூலமாக கணக்கிடுவதால் உற்பத்தியாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. ஆனால் ஆவின் பால் விற்பனையை பொறுத்தவரை ISI ஃபார்முலா பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கொள்முதலிலும் விற்பனையிலும் ISI ஃபார்முலா பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தான் இந்த ரெட்டை கிளாஸில் அளக்கிறது மாதிரி இருக்கு. அப்போ பாலை கொள்முதல் செய்யும் பொழுது அதிகமாக இருக்கும், விற்பனை வரும்போது 100 மில்லி 50 மில்லி குறையும். இந்த இரட்டை அளவு முறை தமிழகத்தில் இருக்கக்கூடாது. கொள்முதலிலும் விற்பனையிலும் ISI ஃபார்முலா தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுபோல தமிழகத்தில் கொள்முதலை 50 லிட்டருக்கு உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தான் தனியாருடைய கொள்முதல் விலை குறைவு ஏற்படுகிறது, பாலை திருப்பி அனுப்புகிறார்கள். ஆகவே அதிலிருந்து பாதுகாக்க முடியும். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் 1 கோடி லிட்டராக உயர்த்துவோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதை கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே உடனடியாக 50 லட்சமாக உயர்த்த வேண்டும். முதல் கட்டமாக குழந்தைகள் சத்துணவு திட்டத்தில் பாலையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று கோரி வருகிறோம். இதை பற்றி அரசினுடைய அறிவிப்பில் எதுவுமே இல்லை. அதுபோல பாக்கி 50 நாள் வரையிலும் பாலுக்கான பாக்கி இருக்கிறது. சுமார் 200 கோடி ரூபாய் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆவின் நிர்வாகம் பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் 11,000 ஆரம்ப கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது. இந்த ஆரம்ப கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடு, அந்த ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு பால் உற்பத்தியாளர்களுடைய பணத்திலிருந்து 2.5% பிடித்து இப்பொழுது கொடுக்கிறார்கள். ஆனால் 2011 தமிழக அரசோடு போட்ட ஒப்பந்தத்தில் 5% கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம். அந்த 5%-ஐ தமிழ்நாடு ஆவின் நிர்வாகம் வழங்க வேண்டும். ஆவின் நிர்வாகத்திற்கு பால் கொள்முதல் செய்வதற்கு தான் ஆரம்ப சங்கங்கள். ஆக பால் உற்பத்தியாளர்களுடைய விலையிலிருந்தே பிடித்து கொடுக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை அரசு மூலமாக பாலுக்கு விற்பனை விலை உயர்த்தாமலேயே பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும் பாலை. குறிப்பாக இந்த 6 மாதத்துக்கு இடையில் பல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஒன்றியங்களில் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதற்கு பதிலாக நிர்வாகத்தை விரிவுபடுத்துகிறார்கள். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை விட முதலமைச்சர் நஷ்டம் என்று சொல்கிறார் ஆவினில். இந்த நஷ்டத்தை விட இப்பொழுது அவர்கள் நடவடிக்கை நஷ்டத்தை கூடுதலாக்கும். ஆகவே நிர்வாகத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அப்படியே ஒன்றியங்களிலும் மாநில இணையத்திற்கும் புதிய ஊழியர்கள் தேவைப்பட்டால் ஆரம்ப சங்கத்தில் இருந்து தகுதியானவர்களை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். முறைகேடான நியமனம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் இந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை. ஆகவே பல பகுதிகளில் பால் திருட்டு நடைபெறுகிறது. தண்ணீரை 100% கொழுப்பு சத்து இருக்கிற பாலுக்கு தான் 4 ரூபாய். தமிழகத்தினுடைய பெரும்பாலான கறவை மாடுகளுடைய தரம் என்னன்னா
முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்த அடிப்படையில் பாலுக்கு கொள்முதல் விலை இல்லை. பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவித்திருக்கிறார். இந்த கொள்முதல் விலை பால் உற்பத்தியாளர்களுக்கு சத்துக்களை கணக்கிடும் பொழுது உண்மையிலேயே பால் உற்பத்தியாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. ஆகவே இது ஒரு